ஓம் நமச்சிவாய. நாம் இப்போது திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சேஷ்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வரரை தரிசிக்கலாம். இந்த கோவில் மிகவும் பழமையானது. சென்னையிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் ஜிஎன்டி சாலையின் வலது பக்கம் சுங்கச்சாவடி மற்றும் தச்சூர் கிராஸ் சாலை இடையே அமைந்துள்ளது. மூலவர் அகஸ்தீஸ்வரர் கிழக்கு நோக்கி உள்ளார். தாயார் ஆனந்தவள்ளி தெற்கு நோக்கி உள்ளார். தீர்த்தம் அகஸ்தியர் தீர்த்தம். ஸ்தல விருட்சம் வில்வம். வசிஷ்டர் மற்றும் முனிவர்கள் பூமியில் தவம் செய்ய ஏற்ற இடம் பற்றி கேட்க பிரம்மதேவரிடம் சென்றனர். பிரம்மன் தர்பை புல்லால் ஒரு சக்கரம் உருவாக்கி அதை உருட்டினார். அது நின்ற இடம்தான் பஞ்சேஷ்டி. வெளி பிராகாரத்தில் சித்தி விநாயகர், பாலசுப்ரமணியர், சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது. பஞ்சேஷ்டி தெய்வங்களான விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்கா, மகாவிஷ்ணு கோஷ்ட சன்னதியில் உள்ளனர். கோயிலின் வடக்கு மூலையில் இஷ்டிலிங்க சன்னதி உள்ளது. கிழக்கு பிராகாரத்திற்கு வெளியே அகஸ்திய தீர்த்தம் உள்ளது. நவக்கிரக சன்னதி தாமரை மலர் மேல் அடித்தளத்தில் அழகாக அமைந்துள்ளது. கர்ப்ப கிரகத்தில் அகஸ்தீஸ்வரர் 5 தலை நாகராஜன் உடையுடன் கூடிய சுயம்புலிங்கம். தாயார் ஆனந்தவள்ளி மரகத கல்லால் ஆனவர். இடது காலை முன்னால் வைத்து 3 கண்களுடன் காட்சியளிக்கிறார். அவளது வலது கண் சூரியனையும் இடது கண் சந்திரனையும் குறிக்கிறது என்பர். அகஸ்தியரின் பூஜைகளுக்கு இடையூறு செய்ய வந்த தீய சக்திகளை, அசுரர்களை விரட்ட அவள் இடது காலை முன்னால் வைத்து சத்ரு சம்ஹார வடிவம் எடுத்திருக்கிறாள். அம்பாள் கோபம் தணிக்க அகஸ்தியர் அவளுக்கு முன்னால் ஒரு மேடையில் துர்கா யந்திரம் நிறுவினார். அதில் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, காளி ஆகியவற்றை குறிக்கும் 700 மந்திரங்கள் அடங்கிய தேவி மகாத்மியத்தின் சப்தஸ்ரீ மந்திரம் உள்ளது. இந்த யந்திரத்தின் தெய்வங்களை ராஜகோபுரத்தில் உள்ள சிற்பங்களில் காணலாம். அபிராமி அந்தாதியிலும் சௌந்தர லகரியிலும் 3 கண்கள் கொண்ட ஆனந்தவள்ளியை பற்றி பல ஸ்லோகங்கள் உள்ளன. இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்னென்னா, ராஜகோபுரத்தில் உள்ள பல்வேறு சிற்பங்களின் அழகு மற்றும் இந்த இடத்தின் புனிதத்தன்மை நிம்மதியை தருகிறது. நவகிரகங்கள் அனைத்தும் அம்பாளுக்கு நேர் எதிரே உள்ள ராஜகோபுரத்தில் இருப்பதால் அம்பாளுக்கு பூஜை செய்தால் நவகிரக தோஷங்கள் நீங்கும் என்று கூறுகிறார்கள். ராஜகோபுரம் வெளிப்புறம் மற்றும் உள்புற சுவர்களில் ஏராளமான அழகான சிக்கலான சிற்பங்கள் உள்ளன. அனைத்து யுகங்கள் மற்றும் அனைத்து கடவுளின் சிற்பங்களையும் இங்கு காணலாம். அனைவரும் குழந்தைகளுடன் இங்கு வந்து தரிசிக்கும்படி